கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லை நீங்கணுமா? 2 இலை போதுமே. பரிகாரம் செய்து பாருங்க. குடும்பத்தில் செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி போன்றவை நிலையாக தங்கியிருக்க வேண்டுமானால் ஒரு சில விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தினாலே போதும். அதிலும் கடன் தொல்லை அதிகமாகிவிட்டால் அவைகளில் இருந்து சில பரிகாரங்களும் கை கொடுக்கும் என்கிறார்கள் பெரியவர்கள். எப்போதுமே பரிகாரங்களை செய்வதால் மட்டுமே கடன் பிரச்சனைகள் நீங்காது. இந்த பரிகாரங்களுடன் கடனை அடைப்பதற்கான முயற்சியும் சேர்த்து மேற்கொள்ளும் போது எளிதில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கடன் சுமை அதிகரித்து விட்டால் விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இப்படி செய்து வந்தால் கடன் குறையும். தினமும் காலையில் சூரியன் உதித்ததுமே ஒரு கிண்ணம் நீர் எடுத்து சூரியனை வணங்க வேண்டும். இதனால் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிப்பதுடன் நிதி ஸ்திரத்தன்மையை ஈர்க்க செய்யும். ஒரு சிறிய படிகாரத்தின் மீது சிவப்பு குங்குமத்தை தடவ வேண்டும். பிறகு அதை ஒரு வெற்றிலையில் சுற்றி அரச மரத்தின் கீழ் வைக்கவும். இந்த தீர்வு கடனில் இருந்து விரைவாக விடுபட உதவுகிறது. அதே போல பிரியாணிக்கு சமைக்கும் போது பயன்படுத்தப்படும் பிரியாணி இலைகளை வைத்தும் பரிகாரம் செய்யலாம். இதற்கு எந்த ஒரு ஓட்டையோ கிழிச்சலோ இல்லாத நல்ல பிரியாணி இலை ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இலையில் பச்சை நிற பேனாவில் உங்களது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுத வேண்டும். அல்லது உங்கள் கடன் தொகையும் கடன் விரைவில் அடைய வேண்டும் என்றும் எழுத வேண்டும். அல்லது கடன் பெற்றிருக்கும் நபரின் பெயரை அதில் எழுதி அவரிடம் வாங்கிய கடன் அடைய வேண்டும் என்று எழுதி கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் முன்பு மண் அகல் விளக்கு அல்லது மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கொண்டு இரவு 11:11 ஆனதுமே அந்த பிரியாணி இலையை உங்களது தலையை 11 முறை சுற்றி அந்த விளக்கில் எரித்துவிட வேண்டும். அப்படி எரிக்கும் போது மனதிற்குள் கடன் அடைய வேண்டும் என்று 11 முறை சொல்ல வேண்டும். பிரியாணி இலையை எரித்த பிறகு வரும் சாம்பலை கால் மிதி இல்லாத இடங்களில் கொட்டிவிட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த பரிகாரம் விரைவில் நல்ல பலனை தரும். அதே போல வெள்ளை எருக்கன் இலைகளை வைத்து எளிய பரிகாரங்கள் செய்யலாம். அல்லது வெறுமனே எருக்கன் இலையில் இந்த பரிகாரம் செய்யலாம். இதற்கு ஒரே ஒரு எருக்கன் இலையை மஞ்சள் நீரில் சுத்தமாக கழுவி சிவப்பு நிற மையால் உங்களது கடன் தொகையை எழுத வேண்டும். பிறகு சாம்பிராணி கரண்டியில் இலையை வைத்து அதன் மீது வேப்ப எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 2 சொட்டு ஊற்ற வேண்டும். அடுத்ததாக அதன் மீது ஒரு கற்பூரத்தை வைத்து வீட்டிற்கு வெளியில் கொண்டு வந்து ஏற்ற வேண்டும். கற்பூரம் எரிந்து முடிக்கும் வரை உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்தால் சிறப்பு. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.